உன்னதமான வாய்ப்பை வழங்கிய திருமதி அம்மா அவர்களை வரவேற்று என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் வணங்கி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அம்மா என்ற சொல்லையே தாரக மந்திரமாக கொண்டு ஆன்மீக பணியாற்றி வரும் செவ்வாடை சக்திகள் அனைவரையும் இந்த விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Om Shakti. Today is an extraordinary blessed day for all of us. We have gathered here to celebrate not just a date on the calendar, but the 86th radiant birthday of this living shrine of grace. பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு அம்மாவுக்கு I feel very honored to be here. பல வருடங்கள் முன்னாடி I heard about this place. My uncle from Switzerland, the entire family used to come here. In fact, he got cured coming here when he had a cancer. அம்மான்னு கதியா இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த மண்ணே குலதெய்வமாக நினைச்சு வாழுகின்ற பக்தர்கள், அடிப்படை தொண்டர்கள், பக்தர்களினுடைய சார்பாக இந்த அன்பினுடைய குரல், எல்லா மனதினுடைய குரல். அவர் இருக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு தொண்டரும் அவரை அணுகி அவரிடத்திலே எந்த குறைகளையும் கேட்டு எல்லா ஒரு அவர்களுக்கான பரிகாரங்கள் தேவைகளை செய்து கொள்வார்கள். இன்றைக்கு 4 கோடி ரூபாய் கொடுத்து பயனாளிகள் செய்கின்ற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பீடம் ஏதோ சிலையை வைத்து உருவாக்கின சக்தி பீடம் கிடையாது, ஏதோ மற்ற கோவில்களை உருவாக்கின பீடங்கள் கிடையாது. இந்த பீடம் பராசக்தியே தன்னை சுயம்பாக ஆட்கொண்டு செய்யப்படும் பீடம். எத்தனையோ மீட்டிங்ல நான் பேசியிருக்கேன். எனக்கு பெரிய ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகளை எப்படி வளர்க்குறோமோ அதுவாக தான் வெளியே வரான். நம்ம சொல்றதை விட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அதை பார்த்து தான் படிக்கிறாங்க. நாம் அந்த வகையிலே நாம் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கிணைத்து எந்த வகையில் ஆன்மீகம் மனிதர்களை மனிதராக நல்வழி நடத்தி செல்லுமோ அந்த வகையில் நடத்தல. நமது சந்ததியினர்களை சயின்டிஃபிக்காக கொடுக்குறேன், நமக்கு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. நம்ம சந்ததிகளையும் சரியான வழி வழிநடத்தி செல்ல நீங்கள் அட்வைஸ் செய்து வழிநடத்துங்க. ஓம் சக்தி. தலைவருக்கு என்னோட வணக்கங்கள். மேலே வீட்டிற்கு சான்றோர்களுக்கு என்னோட வணக்கங்கள். முதல்ல பக்தர் கோடி மக்களுக்கு என்னோட வணக்கங்கள். ஓம் சக்தி. 33 லட்சம் பேர் அம்மாவுக்கு மாலை செலுத்தினாங்க, எந்த ஒரு இடையூறு இல்லாமல். 2வது ஜோதி, எல்லா வீட்டுக்கும் அம்மாவே ஜோதியில் போயிருக்கிறா. 2வது சமுதாய பணி, 5000 பேர் பயன்பெறுறாங்க. அதுக்கு காரணம் தலைவர் அவர்கள் மனசு வைத்து
இன்னைக்கு 4 கோடி ரூபாய்க்கு போன வருஷத்தோட அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. தலைவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்முடைய அம்மா அவர்கள் நம்மை எல்லாம் விட்டு சென்று 3 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. அப்படி இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உறுதியில் என்னால் முடிந்த பணிகளை செய்து வருகின்றேன். அன்னாரின் இங்கு கூடியிருக்கின்ற பலருக்கு உதவி செய்கின்ற இந்த சமுதாய பணி நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலம் பலன் பெறுபவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பலர் அம்மா சொன்ன விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அம்மாவின் ஆன்மா அன்னை ஆதிபராசக்தியும் சித்தர் பீடத்தையும் மேல்மருவத்தூரையும் சுற்றி கொண்டு தான் இருக்கும். சில நேரங்களில் நானே அதை உணர்ந்திருக்கின்றேன். அம்மாவிடம் வருத்தமாக நின்று வேண்டும்போது திடீரென்று மல்லிப்பூவில் தனிப்பட்ட இதழ்கள் 2 வந்து மேலே விழும். சில நேரங்களில் பூக்கள் வந்து விழும். இப்படி பட்டாம்பூச்சி வடிவத்திலும், அதாவது இந்த தும்பி என்று சொல்வார்களே அந்த பூச்சியின் வடிவத்திலும் எங்கு பார்த்தாலும் அவர்கள் தான் இருப்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆரம்பகால பக்தர்கள், அதாவது நான் சொல்வது 1974, அப்பொழுது திரு ஜோசப், திரு முனிரத்னம், திரு கோபால்சாமி என்று 3 பக்தர்கள் அம்மாவுடன் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் அம்மா சொன்னார்களாம், மகனே, இந்த கூரையில் நான் சொல்வதை எல்லாம் எழுதி அது ஒவ்வொன்றுக்கும் கீழே ஒரு திஷ்டியை வையுங்கள் என்று சொன்னார்களாம். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லையாம். பிறகு கல்வி நிறுவனங்கள் இத்தனை வரப்போகின்றது என்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தொழில்நுட்ப கல்லூரி, விவசாய கல்லூரி, ஆர்ட்ஸ் காலேஜ் என்று எல்லாத்தையும் எழுதி பேப்பரில் எழுதி அந்த கூரையில் உள்ள இடத்துல ஒட்டி வைத்து விட்டு ஒவ்வொன்றுக்கும் திருஷ்டி வைத்திருந்தார். அம்மா அருள்நிலையில் வந்து இது ஒன்னொன்றுக்கும் திருஷ்டி கைடா, நாளைக்கு இத்தனை நிறுவனங்கள் இந்த இடத்துல வரப்போகின்றது என்று அம்மா சொன்னார்களாம். இன்றைக்கு கல்வித்துறையில் எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். மருத்துவத்துறையில் சிறுநீரக அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிய அறுவை சிகிச்சைகள் செய்யும் அளவுக்கு மருத்துவமனை உள்ளது. ஆன்மீகத்துறையில் பெண்களும் சிறுவர்களும் சீசக்கரம் வரைந்து உலக சாதனை படைக்கும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால், ஆன்மீகத்திலும் அம்மா அவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கல்வி, மருத்துவம், பண்பாடு ஆகிய துறைகளில் ஆன்மீகத்தில் பக்தர்களை முன்னேற செய்த நம் குரு அடிகளார் அவர்கள் அவரது அருளாசியும் வழிகாட்டுதலும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் அதிர்வலைகளாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்று உலக நாடுகளுக்கிடையே பிரச்சனை அதிகமாகி அழிவை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அந்த மக்களெல்லாம் அமைதியாகவும் நாடுகளிலே வளர்ச்சி பெற்றும் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எனக்கு ஒரு சிறிய கதை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கமும் அழிவு, அந்த பக்கமும் அழிவு. அந்த சமயத்தில் பாண்டவர்களில் சிறந்தவனான அர்ஜுனன் போர்க்களத்தில் பார்க்கும்போது நாம் தோல்வி அடைந்து விடுவோம் போல் இருக்கிறது. சிவனிடம் அந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்று இந்த போரில் வெற்றி, ஏன்னா அந்த பாசுபத அஸ்திரம் என்பதை எரிந்தால் அதை எதிர்க்க யாருக்குமே திறமை கிடையாது. அப்பொழுது கண்ணன் கேட்கிறார், நீ அவரை போய் அர்ச்சனை செய்வதை எனக்கே செய்துவிடு, உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று சொன்னாராம். அவர் கொண்டு வந்த மலர்களை கண்ணனுடைய
கிருஷ்ணருடைய பாதத்தில் செலுத்திவிட்டு உறங்கிவிட்டாராம். கனவு காணும்போது இவர் செலுத்திய மலர்கள் சிவலிங்கத்தின் மேல் இருப்பது போல காணப்பட்டதாம். அப்போது கிருஷ்ணர் சொன்னாராம், நீ என்னை வழிபட்டாலும் ஒன்றுதான், சிவனை வழிபட்டாலும் ஒன்றுதான். தெய்வம் என்பது ஒரே நிலையில்தான் இருக்கும். அதுபோல அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டாலும் ஒன்றுதான், குருவாக இருக்கக்கூடிய நம்ம அம்மாவை வழிபட்டாலும் ஒன்றுதான்.
ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.